அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. டெலகிராமோட சிஇஓ ஆன பாவில் துரோவ் அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு ஃப்ரான்ஸில். ஸோ இனிமேலுக்கு டெலகிராம் ஒர்க் ஆகாதா அப்படிங்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்கிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டப்போ அவர் கூட இருந்த அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் யார் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அது ஏன் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்ன காரணம், ஏன் அரெஸ்ட் பண்ண டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். டெலகிராமோட சிஇஓ ஆன திரு பாவில் துரோவ் அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார் மக்களே. இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டது ஃப்ரான்ஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார். சரி, இவர் பேசிக்காக எந்த கண்ட்ரியை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தா ரஷ்யாவை சார்ந்தவர். இவர் ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறதுனால இவர்கிட்ட சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது நிறைய கண்ட்ரிக்கு வச்சுருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது மக்களே. பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் ஏன் தமிழ்நாட்டிலே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய நிறைய பணக்காரர்கள் உங்களுக்கு தயாநிதி மாறனை பற்றி சொல்லுவாங்க, கலாநிதி மாறனை பற்றி சொல்லுவாங்க. கலாநிதி மாறன் அவர்கள்லாம் துபாயில் யூஏஇயில் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ குடியுரிமை வச்சுருக்காருன்னு சொல்லுவாங்க. நயன்தாரா குடியுரிமை வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே இந்த மாதிரி குளோபல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க பிற நாடுகளில் குடியுரிமை வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற தகவலாம் சொல்லுவாங்க மக்களே. அதன்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாவில் துரோவ் அவர்கள் ரஷ்யாவில் பிறந்திருந்தாலும் அவருக்கு யூஏஇலையும் ஃப்ரான்ஸ்லேயும் குடியுரிமை இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. 24th ஆகஸ்ட் கரெக்டாக இத்தனை நாளாக யூரோப் பக்கம் வராமல் இருந்தவர் திடுதப்புன்னு அவரோட ப்ரைவேட் ஜெட்டில் யூரோப்பில் இருக்கக்கூடிய லீ போர்கட் ஏர்போர்ட் அப்படிங்கிற பாரிஸ்க்கு வெளியே ஒரு ஏர்போர்ட்டு அவர் ப்ரைவேட் ஜெட்டில் இறங்குறாரு. இறங்கின உடனே அவரை ஃப்ரெஞ்ச் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி அவரை பிளாக் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கூட ஒரு பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணுடைய பேர் யூலியா வேவிலோவா அப்படிங்கிற அந்த பெண், இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த பெண். அந்த பெண் யார் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு மக்களே. அது ஏன் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெஞ்ச் கஸ்டம்ஸு இவரை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இவரை அரெஸ்ட் பண்ண சொன்னது, அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணதே ஃப்ரெஞ்ச் நேஷ்னலுடைய ஜுடிஷியல் போலீஸ் அப்படிங்கிறாங்க. சரி, ஏன் அரெஸ்ட் பண்ணப்பட்டார், அரெஸ்ட் பண்ண என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ண உடனே அவர் சொன்ன வார்த்தை, நான் இப்போது தான் விளாடிமிர் புட்டின் அதாவது ரஷ்ய அதிபர் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறாரு, மீட்டிங் முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிறாரு. சொன்னதுமே இதை பற்றி விசாரிக்கிறாங்க. விசாரித்தால் அவரும் ரஷ்ய அதிபரும் மீட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற தகவலையும் வெளியிடுறாங்க. அடுத்தது அவர் எங்கேருந்து வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அசர்பைஜான்லேருந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டை ஊர் சுற்றிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் யார் அப்படிங்கிறத பற்றி விசாரணை பெருசாக போயிட்டுருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கலனாலுமே இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சமீப காலத்தில் இவருக்கு ஃப்ரெண்டான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு. இந்த கேர்ள் ஃப்ரெண்டால் தான் இவர் இன்றைக்கி ஃப்ரான்ஸ்க்கு வந்திருக்காரு. இவங்க தான் பாரிஸ் சுற்றி பார்க்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ பாரிஸ் சுற்றி பார்க்குறதுக்காக இத்தனை நாளாக யூரோப் பக்கம் வராமல் இருந்தவர் இன்றைக்கி மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க. சரி, இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்ற விசாரணைக்கு அதிகாரப்பூர்வமாக சொல்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை நாளாக யூரோப் பக்கம் வராமல் இருந்த நபர் இன்றைக்கி ஏன் வந்தார், அண்ட் ஏன் ஃப்ரெஞ்ச் நேஷ்னல் ஜுடிஷியல் போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்றதையும் பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் அரெஸ்ட் வாரண்ட் பற்றி பார்த்துடலாம் மக்களே. டெலகிராமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஜென்ரலாக வாட்ஸ்அப் பொறுத்த எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கும் மக்களே. ரிசீவரும் சென்டருக்கும் மட்டுமே அந்த மெசேஜ் பாஸ் ஆன் பண்ணப்படும். ஆனால் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் தரப்பில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நம்பரோ இல்லை குறிப்பிட்ட ஒரு கான்வர்சேஷனை பற்றி அவங்க இன்டர்மீடியேட் பண்ணணும். அது மாட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாட்ரேட் பண்ணி அந்த என்கிரிப்டடை டீக்ரிப்ட் பண்ணி அது என்ன தகவல் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத பற்றி விசாரிக்கணும். ஏன்னால் அது ஒரு டெரரிஸ்ட் சம்மந்தமான விஷயமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இன்டர்னல் செக்யூரிட்டி விஷயமாக இருக்கலாம். அப்படி இருந்ததுனால் அதனை வாட்ஸ்அப் கிட்ட கேட்டால் வாட்ஸ்அப் அந்த பர்டிகுலர் நம்பருக்கு மட்டும் மாட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு கருவியை பொருத்திடுவாங்க அவங்களுடைய சாஃப்ட்வேரில். அந்த கருவி எவ்ரி 15 minutes ஒன்ஸு அந்த நம்பர்லேருந்து எந்தெந்த நம்பருக்கெலாம் என்னென்ன மெசேஜ் போகுது, எவ்வளோ கால், என்ன கால் போகுது, பட் கால் ரெக்கார்டிங் பண்ண மாட்டாங்க, எவ்வளோ நிமிஷம் பேசுகிறாங்க வாட்ஸ்அப் காலில், இது எல்லாத்தையுமே 15 minutes ஒன்ஸு இவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆன் பண்ணிட்டே இருப்பாங்க. இது சட்டப்படி 3 மாதத்துக்கு செல்லுபடி ஆகும். 3 மாதத்திற்கு பிறகு அது டீஃபால்ட்டாக க்ளோஸ் ஆயிரும். அந்த மாட்ரேட்டர் அப்படிங்கிற அந்த ஸ்பையிங் விஷயம் க்ளோஸ் ஆயிரும்.
அதற்கு பிறகு மறுபடியும் இவங்களை பற்றி கேட்கணும் அப்படின்னால் மறுபடியும் அவங்க வந்து ப்ராப்பர் ப்ரோட்டோக்கால் மூலியமாக ஒரு லெட்டர் தரணும். வாட்ஸ்அப்புக்கு கொடுத்தாங்கனால் அடுத்த ஒரு 3 மாதம் பார்ப்பாங்க. அதிகபட்சம் 2 தவணைகள் 6 மாதம் மட்டும்தான் அவங்க பார்க்க முடியும் ஒருத்தவங்களுடைய காலை ஃபுல்லாக வந்து மாடரேட் பண்ணி பார்க்குறது. இது வாட்ஸ்அப்பில் இன்றைக்கும் இருக்கிறது மக்களே. ஆனால் டெலிகிராமை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு நம்பர் அவங்க வந்து டெலிகிராம் அமைச்சிக்கிறாங்க. ஜெனரலாக பார்த்தா டெலிகிராமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபோன் தான் அதுக்கு மேட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பர் தான் மேட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்பர் எந்த நம்பர்லேருந்து போகுது, எந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த சிஇஓவான பாவெல் துரோவ் அவர்கள் வந்து அலோவ் பண்ணாமல் அந்த என்கிரிப்ஷனாக வச்சுருக்காரு, டீக்ரிப்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு நாடுகளுக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஃப்ரான்ஸை இருந்திருக்கிறது. இது வந்து எல்லா நாட்டிலையும் இருக்குது மக்களே. ஆனால் அவர் ரஷ்யாவுக்கு மட்டும், ஏன்னால் சொந்த நாடுன்றதான், ரஷ்யாவுக்கு மட்டும் இந்த டீக்ரிப்ஷன் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க. ஃப்ரான்ஸ் ரொம்ப நாளாக கேட்டிருந்துருக்கிறாங்க, இதை கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார். ஃப்ரான்ஸில் பதிவாகக்கூடிய 12 முக்கியமான குற்றங்கள், அதில் மிக முக்கியமான குற்றங்களாக கருதக்கூடிய ட்ரக் டிராஃபிக்கிங், சைல்டு எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், அதாவது குழந்தைகளை போனோகிராஃபி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் குழந்தைகளை கடத்துவதும் கூட நடக்கிறது அப்படிங்கிறாங்க. மணி லாண்ட்ரிங், இன்னும் 9 குற்றங்கள், 9 மிக முக்கியமான குற்றங்கள். இந்த எல்லா குற்றங்களுமே டெலிகிராம் நடந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரான்ஸில் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இன்ஃபேக்ட் ஃப்ரான்ஸில் வந்து டெலிகிராம் மூலியமாக, குரூப்பின் மூலியமாக ப்ராத்தர்ஸே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த குற்றங்களை தடுப்பதற்கு இந்த டீக்ரிப்ஷன் வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த பாவல் துரோவை அவர் கொடுக்காமலே இருந்திருக்கிறாரு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் நேஷனல் ஜுடிஷியல் போலீஸ் வந்து அவர் மேலே அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்கிறாங்க. வாரண்ட் இஷ்யூ பண்ண காரணத்தினால அவர் ஃப்ரான்ஸ் பக்கம் வரவே இல்லை, ரொம்ப நாளாக வராமல் இருந்தார் அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க. இன்றைக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்டான யூலியா வேவிலோவா கேட்டதுனால பாரிஸ் சுற்றி பார்க்குறதுக்காக ப்ரைவேட் ஜெட்டில் வந்திருக்காரு. வந்தவுடனே ஏர்போர்ட்லேயே வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க பாவல் துரோவை மக்களே. இப்போ இதன் விஷயமாக உங்களுக்கு ரஷ்ய அதிபர் கேட்டிருக்காரு, எந்த அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணிருக்கிறீங்க, என்ன செக்ஷன்ஸ் போட்டிருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 12 செக்ஷன்ஸ் மேலே போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க அவர் மீது. இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படுமையானால் அவர் 20 வருஷம் ஜெயிலில் இருப்பார் அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க. பட் மேக்ஸிமம் விடமாட்டாங்க மக்களே. இப்போ கஸ்டடி கொண்டு போயிருக்காங்க. கஸ்டடியில் 2 முக்கியமான விஷயம் கேட்பாங்கன்றதை எதிர்பார்க்கலாம். ஒன்று, எங்களுடைய ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் கொடுத்தாங்கனால் நீங்கள் உங்களுடைய அந்த டெலிகிராமில் மாடரேட்டர் செட் பண்ணி கொடுங்க கேட்பாங்க. அதே மாதிரி டீக்ரிப்ஷன் கோடு கேட்பாங்க அப்படிங்கிற 2 முக்கியமான தகவல் தான் இப்போ வெளியாகிட்டுருக்கு. இதற்கு அவர் ஒத்துக்கிறாரா இல்லையான்றது அடுத்த விஷயம் மக்களே. சரி, இப்போ அடுத்த டெலிகிராம் வந்து க்ளோஸ் ஆகிருமா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. டெலிகிராம்லாம் க்ளோஸ் ஆகாது. இவரை வந்து அரெஸ்ட் பண்ணதே டெலிகிராம் ரன் ஆகட்டும், ஆனால் எங்களுக்கு சந்தேகப்படும்படியான ஆட்கள் இருக்கிறாங்கனால் அவங்களோட டீக்ரிப்ட் மெசேஜ் மட்டும் கொடுத்தா போதும், ஸோ அதை மாடரேட்டர் செட் பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் ரஷ்யாவுக்கு பண்ணுறீங்கல்ல, எங்களுக்கும் பண்ணுங்க அப்படிங்கிறாங்களா மக்களே. இது ஒரு தகவல். இன்னொரு தகவல் என்னால், இந்த நபரை பாவல் துரோவை ஃப்ரான்ஸுக்கு கொண்டு வருவதற்காக இவர் எதில் வீக்கு அப்படிங்கிறத பார்த்து, இவர் பெண்கள் சமாச்சாரத்தில் வீக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி சமீப காலமாக ஒரு 6-8 மாதத்துக்குள்ளே யூலியா வேவிலோவா அப்படிங்கிற ஒரு பெண்ணை இவரோடு பழக விட்டு, இந்த பொண்ணோட க்ளோஸாக விட்டு, அந்த பொண்ணு மூலியமாக உங்களுக்கு அசர்பைஜன், யுஏஇ, அதற்கப்புறம் இன்னும் 2-3 கண்ட்ரி சுற்றிட்டு இப்போது ஃப்ரான்ஸுக்கும் பாரிஸுக்கும் அந்த பொண்ணு அடம்பிடிச்சதுனால இவர் வர வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே தகவல். இப்போ இந்த யூலியா அப்படிங்கிற பெண் யார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, இந்த பெண் ஒரு மொசாட் ஏஜென்ட்டு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க மக்களே. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அதை ரிலீஸ் பண்ணல. ஏன்னா இந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணதோ, இந்த பெண்ணுடைய ஃபோட்டோ வெளியாக இருக்குது, அரெஸ்ட் பண்ணதோ இல்லை கஸ்டடி வச்சுருக்கிறதோ எதுவுமே வெளியாகாமல் வச்சுருக்கிறாங்க, பத்திரமா பார்த்துக்கிறாங்க ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட். இந்த பொண்ணு வந்து ஒரு ஏஜென்ட்டு, ஒரு மொசாட் ஏஜென்ட் இவங்க. இதை முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸும் இஸ்ரேலும் ரொம்ப நண்பர்கள் அப்படிங்கிறதுனால இந்த நபரை பிடிக்குவதற்கு, ஏனால் உங்களுக்கு நிறைய வார் சம்பந்தமான சீக்ரெட்ஸை கூட இங்கே பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பெறுகின்றது. இப்போது இதுவரைக்கும் சொல்லப்பட்ட அஃபிஷியல் தகவல் நம்ம சொல்கிறாங்க மக்களே.
அன்அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா டெலகிராமின் மூலியமாக பல கண்ட்ரிகளில் வார் சம்மந்தமான சீக்ரெட்ஸையும் பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ அந்த டிக்ரிப்ஷன் கோடு கிடச்சிச்சு அப்படின்னால் பல நாடுகளுக்கு, ஏன்னா முக்கியமாக ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா வார் சம்மந்தமான சீக்ரெட்ஸை பகிர்ந்துக்கிறதுக்கு அது என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படிங்கிற டிக்ரிப்ஷன் கோடு கிடச்சிருச்சுனால் அந்த டிக்ரிப்ஷன் கோடை பயன்படுத்தி எல்லா நாடுகளும் என்னென்ன அமைச்சிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்காகத்தான் இவர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. மற்றபடி கிரைம்ஸ்க்கு அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க. இதற்காக இஸ்ரேல் போட்ட பிளான், அதுக்கு ஃப்ரான்ஸை வச்சு நடைமுறைப்படுத்துறது தான் இந்த பிளான் அப்படின்ற தகவலும் சொல்கிறாங்க. இப்போது இந்த யூலியா அப்படிங்கிற பெண் அந்த பவெல் துரோவ் கூட பழகிட்டு பாரில் இருந்துக்கிட்டு இருந்த ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் போடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணதுக்கான இந்த ஃபோட்டோ வெளியிடாமல் இருக்கிறாங்க. ஸோ டெலகிராம் அப்படிங்கிற ஆப்புடைய ஓனரை பிடித்து டிக்ரிப்ஷன் கோடை கேட்டு அதன் மூலிமா ஒட்டு மொத்த டோட்டல் எல்லா நாடுகளும், உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மிலிட்டன்ஸ்லாம் என்னென்ன மாதிரியான வார் சீக்ரெட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது டிக்ரிப்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க மக்களே. வெளியே பரவக்கூடிய இன்னொரு முக்கியமான தகவல். ஆனால் டிக்ரிப்ஷன் கோட் நாங்கள் வாங்கலாம் கூப்பிடல அவரை. ஒரு 12 கிரைம்ஸ் இருக்குது. அந்த 12 விதமான கிரைம்ஸ் ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரான்ஸில். அதற்காக நாங்கள் மாடரேட்டர் செட் பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் பெர்மிஷனுக்காக கேட்டிருக்கோம் அப்படிங்கிற தகவலை அப்படின்ற மாதிரி ஃப்ரான்ஸ் சொல்கிறாங்க. இதற்கு நாங்கள் நாங்கள் கோர்ட்லேயே பெர்மிஷன் வாங்கியிருக்கிறோம், இதை ஒரு செஞ்சார்னா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. இதற்காக ரஷ்யா இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவரை அரெஸ்ட் பண்ணுறது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அவர் அப்படி அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் ரிப்போர்ட் கேட்டுட்ருக்குறாங்க. அங்கே ஃப்ரான்ஸில் ரஷ்யன் எம்பசி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க. இதை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்களே. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பீச் அப்படிங்கிறது எல்லா நாடுகள்லேயுமே இருக்கக்கூடிய ஒன்று. இதனை இந்த ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் தடுக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் ஹெல்ப்போடு தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இலான் மஸ்க் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. இப்போ இந்த சிஓ ஆஃப் டெலகிராம் திரு பவெல் துரோவ் அரெஸ்ட்டுக்கு பல நாடுகளும் கண்டனம் தெரிவிக்கின்றன. அதுக்கு எதுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த டிக்ரிப்ஷன் கோடு வாங்கிட்டால் பல நாடுகளுடைய சீக்ரெட்ஸும் அம்பலமாகிரும் அப்படிங்கிறது நாடுகள் பார்க்குறாங்கன்ற தகவலும் சொல்கிறாங்க மக்களே. எது எப்படியோ ரஷ்யா இந்த மாதிரி ஒரு டிக்ரிப்ஷன் கோடு கேட்குது அப்படின்னு அது சொல்லி வெளியிட்டாங்கனால் ரஷ்யா சும்மா இருக்காது. அப்போ ரஷ்யா அதோடைய வேகத்தை காட்டும் ஃப்ரான்ஸ் மேலேன்னு பார்க்கலாம். என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்க நினைக்கிறேன். கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.